வணக்கம். ஜி மீடியா செய்திகள். கோவை மாவட்டத்தில் புதிய கட்சி தொடங்கிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகர் சமத்துவ ஜனநாயக கட்சி என்ற பெயரில் புதிய கட்சி ஆரம்பித்தார். பிரேம்குமார் என்கிற வெற்றி செல்வன் கட்சி தொடங்கிய பின் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது: சமுதாய சொந்தங்கள் ஒன்று சேர்ந்து காரணம் சமத்துவ ஜனநாயக கட்சிங்க. இந்த கட்சியில பார்த்து அனைத்து சமுதாய நிர்வாகிகள் இருக்கிறாங்க. சரிங்களா? அதுதான் கொள்கை அதுதான். காமராஜர் இருந்திருந்தா இப்ப எப்படி இருப்பது, எப்படி மக்கள் வழிநடத்துவார்கள், அந்த நோக்கத்தை தான் அந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஆரம்பிக்கிறதுனால இதுல நான் சம்பாதிக்கணும், நான் பெரியதாகணும் அப்படின்னு மக்களுக்காக நான் இழந்தது அதிகமாக நான் சம்பாதிச்சிருக்கேன். நானே என்னுடைய மனைவி சாம்பல் அதிக அவங்க தான் போய் செய்யறாங்க. நான் வச்சிருக்கிறேன். அவங்களும் நான் மக்களுக்காக பயணிக்கணும். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறீங்களா இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏதாவது கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா? என்ன மாதிரி கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி இல்லைங்க. இப்படி போட்டியிடுறது தான் நம்ம சமத்துவ ஜனநாயக சார்பு போட்டியிடுறது இருக்குங்க. ஒரு 2 வேட்பாளர் பண்ற மாதிரி இருக்குங்க. ஏற்கனவே நான் 2022 சூழல் தொகுதியில் சுயேட்சை போட்டிட்டு இருக்கிறேன். அப்போ நான் தனி ஒரு படிக்கிறேன். ஒருத்தர் அந்த இலைக்கு நான் மக்களை பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். மக்கள் எனக்கு 350 ஓட்டு போட்டுருக்கிறாங்க, பிரச்சாரமே இல்லாமல். ஆனால் மக்களிடையே நல்லா வரவேற்பு இருக்கு. நான் அரசியல் லாபத்துக்காக நான் எழுதுறேன். கரெக்டு. நான் தனி இருந்தாலும் ஜெயிச்சது போறது கிடையாது. எனக்கு ஒரு அங்கீகாரம், நான் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு செயல்பாடு கொடுக்கறதுனால ஒரு திறமைக்கு உட்கார்ந்து ஆசைங்களா. கோவை நாடாளுமன்றத்தில் தொகுதியில் போட்டிடுறாங்க. பக்கத்தில் பார்த்து விசிட் பண்ணிட்டு இருக்குங்க. பேசிட்டு இன்னொரு தொகுதியில் போட்டிடுறது ஐடியா இருக்குங்க. அது இப்போ நம்ம சொல்ல முடியாது. 2019 அவர் எம்பி ஆனதான் நான் வெளியே வர்றாங்க. நானாக தான் வந்தேன். தவிர இன்னைக்கு யாரும் கட்சி இருக்கீங்க. இன்னைக்கு கூட பயிலாக என்னுடைய பேர் இருக்கு. சூழல் சட்டமன்ற தொகுதி செய்யறாங்க. நானாக தான் வெளியே வந்தேன். நான் சந்தோஷமா இருக்கணும், நான் பணம் சம்பாதிக்கணும், அதை கொடுத்தேன். இன்னைக்கு அவங்க பேர் இருக்காங்க, சீட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அதில் இருந்ததுன்னா சில கட்சிகள் சமுதாய மக்கள் அடாய வச்சிடறாங்க. அது நடக்குது. இப்போ அடாய வச்சு அவங்க 3 சீட்டு 4 சீட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாதி வரி கணக்கு சொல்றாங்க. சாதி வரி கணக்கு இன்னைக்கு சீட்டுக்காக போறாங்க. அப்புறம் சாதி இன்னும் வளர்த்து போடுங்க. எங்க சாதியில 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க, 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. நாங்கள் சமத்துவம் இருக்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய கொள்ளி, எங்களுடைய முழக்கம் அதே தான் இருக்கும். சரிங்களா? அதாவது சாதி உழைப்பை மக்கள் விருதுக்கு போறாங்க. சமத்துவம் படிப்பும் ஜனநாயக. சரிங்களா? அதுதான் எங்களுடைய நோக்கம். ஜாதி மத பேதம் இன்றி அனைத்து மக்களுக்கான கட்சியாக இது விளங்கும் என்று சூளுரை ஆற்றினார். அதைத் தொடர்ந்து கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் சமத்துவ ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் சாந்தகுமாரி, முதன்மைச் செயலாளர் கார்த்திக், துணை பொதுச் செயலாளர் பழனிச்சாமி, மாநில வர்த்தக செயலாளர் கணேசன், மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சக்திவேல், மாநில மகளிர் அணி செயலாளர் பிரேமலதா மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டே விழாவை சிறப்பித்தனர். சமத்துவ ஜனநாயக கட்சியின் தொடக்க விழா பொதுக்கூட்டத்தில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நன்றி. ஜி மீடியா செய்திகளுக்காக